Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. இன்னைக்கு இப்போ பாஜகவுக்கு முழு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து முருகன் மாநாடு நடத்துறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நீங்கள் இதுலேருந்தே யோசிச்சுக்கணும். இன்னைக்கு வந்து சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எப்படியாவது பாஜகவுக்கு சமரசம் செய்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்களை வளர்க்கறதுக்கு தான் முன்னாடி நிற்பாங்களே தவிர இது திமுக தான் அனுமதிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. உறுதியாக திமுக பின்னாடி நிற்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். திமுக அப்ப இவங்க இந்த மாநாட்டுக்கு அனுமதிச்சாங்கன்னா சீமானோட மாநாடுகளுக்கு அனுமதிக்கிறாங்க மாட்டாங்க. இவ்வளவு போராட்டங்களும் இவ்வளவு மாநாடுகளும் நடத்தி என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன தீர்வு கண்டுட்டீங்க? நல்ல கேள்வி இது. என்ன தீர்வு காணல? நீங்க இதுவரைக்கும் நீங்கள் அன்னைக்கு குடமுழுக்கு நடத்தவில்லை என்றால் நாங்கள் முற்றுகையிடுவோம், நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம், தமிழக கூடி நடத்துவோம். இன்னைக்கு மாறி கொஞ்சம் வந்திருக்காரா இல்லையா? நீங்க நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? தமிழிலும் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், வேல்முருகன் அவர்களோ இல்ல மற்றவர்களோ பண்ணக்கூடிய போராட்டங்கள் வீரியமாக போய் சேரலையே. அதானே விஷயமா இருக்கு. வீரியமா போய் சேரலையே. கேட்டதுக்கான பதில் சொல்லணும்ல. இப்ப அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது அதுக்கு மாற்று நடந்திருக்கணும்ல. இன்னைக்கு சாராயம் 10 ரூபா பாட்டிலுக்கு வச்சதுல ஊழல், இன்னைக்கு ரோடு போட்டுறதுல ஊழல், இத்தனை ஊழல்கள் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் நிலைப்பாடு என்ன? இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் சீட்டு அதிகமா, நீங்கள் கொஞ்சம் சத்தமா போட்டீங்கன்னா இன்னொரு சீட்டு அதிகமா கேட்கலாம், அவ்வளவுதான். அடுத்ததாக ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கும் வருகிற 4ஆம் தேதி கலியபுரம் ஐயாருக்கும் நூற்றாண்டு தினத்தை ஒட்டி ஒரு மாபெரும் புகழ் சேர்க்கும் விதமாகவும் அதை பற்றி பேசும் விதமாகவும் ஒரு பெரிய மாநாடு அங்கே நடக்குது, காட்டுமன்னார் கோயிலில். ஆணைமுத்து ஐயாவுக்கு அவர் 2 நாளைக்கு முன்னாடியே நூற்றாண்டு நடத்தி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் சீமான் நடத்துவது விமர்சிக்கப்படுது. இது முற்றிலும் தவறானது. நாங்கள் எதற்கு முன்பே இதுக்கான திட்டமிட்டல் தான். இப்போ அவங்க கொண்டாடினா ஒரு தேவை இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக நாம் தமிழர் கட்சி எதெல்லாம் செய்யுதோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அவங்க செய்யறாங்க. அவங்க போட்டி போடணும், அவங்க ஆல்ரெடி சட்டமன்றத்துக்கு போயிட்டாங்களே. இல்ல, திமுக கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் அதானே. நகல் தான், அசல் தான். ஒரிஜினல் எப்போதுமே ஒரிஜினலாக தான் இருக்கும். அவர்கள் என்னதான் முட்டி மோதினாலும் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சீமான் அவர்கள் தொடர்ச்சியா நிறைய மாநாடு போராட்டம், திருச்செந்தூரா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், அடுத்த கட்ட மாநாடா என்ன நடக்கவிருக்கு? இல்லை, அடுத்ததாக ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கும் வருகிற 4ஆம் தேதி கலியபுரம் ஐயாருக்கும் நூற்றாண்டு தினத்தை ஒட்டி ஒரு மாபெரும் அவருக்கு புகழ் சேர்க்கும் விதமாகவும் அதை பற்றி பேசும் விதமாகவும் ஒரு பெரிய மாநாடு அங்கே நடக்குது, காட்டுமன்னார் கோயிலில். இவர்கள் இருவரும் வந்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்காங்க. அதில் வந்து மாற்றுக்கருத்தில் எத்தனையோ பேர் வந்து தன்னை பெரியார் என்றும் தான் எல்லாம் செய்தேன் என்றும் இந்த மண்ணில் பெரிய புரட்சி ஏற்படுத்துகின்றனர். அதை சற்றும் குறைவில்லாமல் இந்த மண்ணில் பிறந்த எளிய மக்களான இவர்கள் மாபெரும் ஆளுமைகள் இந்த மண்ணிற்கு செய்த சாதனைகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது வந்து இன்றைக்கும் போற்றப்படாமலும் பெரிய அளவில் கொண்டாடப்படாமலும் இருப்பதால் எப்பொழுதும் போல நாம் தமிழர் கட்சி தமிழர்களை, தமிழ் நிலத்தில் தமிழர்கள் ஆற்றிய தொண்டை, பங்காற்றியதை நினைவு கூறும் விதமாக, அவர்களை போற்றும் விதமாகவும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவர்களின் வரலாறை தெரியும் விதமாகவும் நாங்கள் இந்த முன்னெடுப்பை செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்து மேய்ச்சல் நிலத்தை ஒட்டி இது வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இது பிரச்சனைகள். இந்த மண்ணில் வந்து பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டும் ஆடு மாடுகளை வைத்து முக்கியமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை முக்கிய பங்காற்றிய ஆடு மாடு அத்தனைக்கும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்று வந்து தமிழ் நிலத்தில் வந்து என்னைக்கு ஜல்லிக்கட்டு தொடங்கி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி வந்து மாடுகளை வந்து வதை செய்யணும், காளை மாடுகள் வந்து இந்த நாட்டு மாடுகள் எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு பீட்டா என்ற அமைப்பு தொடங்கி அதற்கு பெரிய எழுச்சியாக ஒரு போராட்டம் நடத்தி நாம் எப்படி அதை மீட்டெடுத்தோமோ ஜல்லிக்கட்டை, அதை போல நாம் இன்னும் வீரியமாக இந்த மண்ணில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இந்த மேய்ச்சல் நிலம் குறித்த ஒரு பார்வை போராட்டம் நடத்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கோம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி அந்த பொருளாதாரம் வந்து மிகவும் பின்னாடி போயிடுச்சு. மாடு சார்ந்து ஆடு சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அதை பராமரித்து அதை வந்து பொருளாதாரமாக ஈட்டக்கூடிய இடத்திலிருந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க.
இன்றைக்கி அதெல்லாம் வந்து கரிக்கும் கேரளாவுக்கும் போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு காலத்தில் வந்து நம்மக்கிட்ட மிகப்பெரிய அளவில் மேய்ச்சல் நிலங்கள் இருந்தது. எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து நான் ஒரு மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன்னா நான் அதுக்கு தீவனத்தை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வைக்கலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற நிலமாக இருக்கட்டும், அந்த நிலத்தில் போய் மேய்ஞ்சிக்கும். அதுலேருந்து அதுக்கான புல்லாக இருக்கட்டும், வைக்கலாக இருக்கட்டும் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பெரிய மேய்ச்சல் நிலங்கள் இருக்கும், காட்டுக்குள்ளே கொண்டு போவாங்க. அவங்க பாட்டுக்கு மேய விட்டுட்டு சாயந்தரம் கொண்டு வாங்க. ஆனால் இது எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு சுருக்கமாக ஒரு 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 சிறிய வட்டத்துக்குள்ளே குறுகிய இடத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கி எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ஒரு மாடு வளர்க்கணும்னா நீங்கள் தீவனத்தை வாங்க வேண்டிய இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு 500 ரூபா வருமானம் ஈட்டணும் அப்படின்னா நீங்கள் 300 ரூபா 350 ரூபா நீங்கள் தீவனத்துக்கே போகிற இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த 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 மாற்றத்தை அந்த புரட்சியை ஏற்படுத்தணும்னா இந்த விழிப்புணர்வு ஏற்படணும்னா இந்த மேய்ச்சல் நிலங்கள் அவர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும். அரசு இதை கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா மிகப்பெரிய பொருளாதாரம் இதை நம்பி இருக்கு. இன்றைக்கி நீங்கள் வந்து ஆடு மாடு அதுக்கு பாலாக இருக்கட்டும், கறியாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், கோழி கொடுக்குற முட்டையாக இருக்கட்டும், இது அனைத்தும் வந்து ஒரு மனிதன் வந்து அத்தியாவசிய தேவை இன்றைக்கி போய் நிற்குது. நீங்கள் கறிக்கடையில் இப்போ கூட்டம் விளையுது. இன்றைக்கி பிரியாணி இல்லாத கடையே கிடையாது, பிரியாணி சாப்பிடாத ஆளே கிடையாது. அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து. ஆனால் நாம் அதற்கான தன்னிறைவு பெற்றோமா? இத்தனை பேருக்கு தேவையான உணவை நாமல் உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி 1500 கோடி வெறும் பால் மட்டும் சந்தைங்கிறான். தமிழ்நாட்டில் பாலோட சந்தை 1500 கோடி. இன்றைக்கி அவன் வந்து இப்போ ஆந்திராவில் வந்து 7000 கோடி ஈட்டுறான். அப்போ இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய கடமை நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு நினைக்கிறோம். ஓகே, அதை நோக்கி தான் இந்த மாநாடு. ஓகே, இன்றைக்கி இப்போ பாஜகவுக்கு முழு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து முருகன் மாநாடு நடத்துறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நீங்கள் இதுலேருந்தே யோசிச்சுக்கணும். இன்றைக்கி வந்து சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எப்படியாவது பாஜகவுக்கு சமரசம் செய்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்களை வளர்க்கறதுக்கு தான் முன்னாடி நிற்பாங்களே தவிர என்றைக்குமே வந்து இந்த மண்ணில் மக்களுக்காக நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து பாஜக இவ்வளோ பெரிய கூட்டம் நடந்துச்சு, இத்தனை பேர் வந்து மக்கள் வந்தாங்கன்றீங்களா? இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் எல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா? நாளையிலிருந்து முருகனுக்கு நான் தமிழில் தான் மந்திரம் ஓதுவேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், நான் பேசிக்கிறோம். அப்போ எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களா? சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுற இங்கே உள்ள தமிழ் மக்கள்லாம் ஏற்றுக்கிறாங்களா? அவர்கள் கடவுளை கும்பிடக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாத ஒரு மொழியில் மந்திரம் சொல்கிறத ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கிட்டு தான் இத்தனை பேர் அன்னைக்கு வந்தாங்களா? அப்படிலாம் இல்லையே. நீங்கள் அதில் வந்தவங்களுக்கே நீங்கள் வந்து சாராயம் கொடுத்துருக்கீங்க, குவார்ட்டர் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் கொடுத்து தான் இத்தனை பெரிய கூட்டத்தை கொடுத்து என்னன்னு தெரியாத பல பேர் வந்து கூட்டத்துக்கு வந்துருந்தவங்க தான் பேசுகிறாங்க. இது திமுக தான் அனுமதிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. உறுதியாக திமுக பின்னாடி நிற்கிதுன்னு தான் நான் சொல்லுவேன். திமுக அப்போ இவங்க இந்த மாநாட்டுக்கு அனுமதிச்சாங்கன்னா சீமானோட மாநாடுகளுக்கு அனுமதிக்கிறாங்க மாட்டாங்க. சீமான் நாங்கள் எங்கே எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இது கடுமையான விவாதங்கள் செஞ்சு தானே நம்ம வந்தோம். வழக்காடு மன்றத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வழக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நாங்கள் நடத்தியே தீர்வோன்னு சொன்னதுக்கப்புறம் தானே எங்களுக்கு வந்து பெர்மிஷனை கொடுத்தாங்க. அப்போ எங்களை எப்படி நீங்கள் வந்து நடத்துறீங்க? நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கைக்கும் பாஜக வரக்கூடிய அரசியல் பண்ணுறதுக்கும் முற்றிலும் வெவ்வேறாக இருக்கே. நாங்கள் கேட்கும்போது எங்கள் அடிப்படை உரிமையை தானே கேட்குறோம். நாங்கள் வந்து ஒரு ஒரு மதத்தால் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி பிளவுபடுத்தி இந்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இல்லை இஸ்லாமியர்களுக்கோ இல்லை வந்து கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக இங்கே ஒரு இது பண்ணலையே. நாங்கள் சொல்லுவது எல்லாமே எங்கள் முருகனை, எங்கள் முப்பாட்டன் முருகனை நாங்கள் தமிழில் வழிபடணும், தமிழில் ஓதுவாரை வைத்து நீங்கள் மந்திரம் சொல்லணும், குடமுழுக்கு நடத்தணும், ஒரு அடிப்படை கோரிக்கை தானே கேட்குறோம். அப்போ இதை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அப்போ இவரோட நோக்கம் என்ன? இவர்கள் யார் பின்னாடி நின்று இயங்குறாங்கன்னு இருக்குல்ல. முற்றுமுழுதாக இன்னைக்கு வந்து பாஜகவின் பின்னால நின்று கொண்டு தானே சேகர்பாபு அவரின் குரலாக தானே பேசுகிறாங்க. அவர் வந்து பாஜக சொல்லுவதை காட்டிலும் மோசமாக தமிழிலும் நடத்தலாம்னு சொல்கிறாரு. இந்த ஊர்காரனாக இருந்தால் அப்படி சொல்லுவாரா? தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், தமிழ் மீது பற்று உள்ளவர்கள், தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள், உண்மையாக தமிழர்களுக்காக இந்த ஆட்சி நடக்குது என்றால் அந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? அப்போ அது சொல்கிறாருன்னா யாருக்கு பின்னாடி இருந்து இயங்குறாரு? இது பெரிய அச்சமாக தானே இருக்குது. அப்போ எப்படி அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பாங்க? நாம் தமிழர் கட்சி முருகன் எங்கள் முப்பாட்டன், முருகன் தமிழ் கடவுள்னு சொல்லுதே. தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழர்களுக்காகவே இருக்கக்கூடிய இந்த முப்பாட்டனையும் மூதாதையரையும் நாங்கள் போற்றி எங்கள் மொழியில் பாட வேண்டும், எங்கள் மொழியில் நாங்கள் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும்னு கேட்குறதுல என்ன தவறு இருக்குது? இவ்வளவு போராட்டங்களும் இவ்வளவு மாநாடுகளும் நடத்தி என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன தீர்வு கண்டுட்டீங்க? நல்ல கேள்வி இது. என்ன தீர்வு காணல? நீங்கள் இதுவரைக்கும் முருகன், முப்பாட்டன்,
கடவுள் நாம் தமிழ் கடவுளாக கொண்டாடப்படுற முருகனுக்கு இன்றைக்கி தமிழில் வழிபாடு கிடையாது. நீங்கள் மித்த தெய்வங்களை விட்டுங்க, இன்றைக்கி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த அறுபடை வீராக இருக்கட்டும், இந்த முருகன் கோயிலாக இருக்கட்டும், அது அத்தனையும் நிர்வகிக்கக்கூடிய அறநிலைத்துறையை வைத்து கொண்டு இருக்கிற திராவிட கட்சி நான் 30,000 கோயில்களுக்கு குடமுழுக்கி நடத்திட்டேன்னு பெருமை பேசுகிற இன்றைக்கி ஐயா சேகர்பாபு அவர்கள் தமிழிலும் குடமுழுக்கு நடத்தலாங்கிற வார்த்தையை சொல்கிறார். இது எவ்வளோ வலியான வார்த்தைகள். இதை ஒரு மண்ணில் நம்ம இதை சகித்து கொண்டு நிற்க முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் இதே கேரளாவில் போய் இதை சொல்லிட முடியுமா? மலையாளத்திலும் நான் மந்திரம் சொல்லுவேன், சமஸ்கிருதத்தில் சொல்லிவிட்டு மலையாளத்திலும் முடிஞ்சால் நான் சொல்லுவேன்னு சொல்ல முடியுமா? ஒற்றுக்குவாங்களா? இந்த மண்ணில் மட்டும் அப்படி நடக்குது இல்லை. இப்போ இதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. இதை தான் நாங்கள் முற்றுகை போராட்டமாக அறிவித்தோம். நீங்கள் அன்னைக்கு குடமுழுக்கு நடத்தவில்லை என்றால், தமிழில் குடமுழுத்து நல்லவர்களால் நாங்கள் முற்றுகையிடுவோம், நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம், தமிழில் கூடி நடத்துவோம். இன்றைக்கி மாறி கொஞ்சம் வந்திருக்காரா இல்லையா? நீங்கள் நடத்துவோன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? தமிழிலும் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த வழக்கு போட்டு நீங்கள் வழக்காறு மன்றத்தில் போய் கேள்வி கேட்டிருக்காங்களா? இன்றைக்கி நீ 70 பேரை கொண்டு அவர்களை வைத்து நாம் தமிழிலே ஓதுவோம் என்று முறையிட்டு சொல்லியிருக்காங்களே. அப்போ இந்த மாற்றம் இருக்குது. இந்த போராட்டமும் இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த துணிச்சலும் இந்த தைரியம் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால தானே இது நடக்குது. அப்போ இங்கே ஒரு தலைவர் சீமான் மட்டும்தான் அதை பண்ணாரா? அந்த கோரிக்கையினால மட்டும் தான் நிறைவேற்ற உறுதியாக வேல்முருகன் சட்டமன்றத்தில் போராட்டம் பண்ணார். அப்பவே பண்ணியிருக்கணுமே, ஏன் அது நடத்தலையே? அவரும் பண்ணியிருந்தார் இந்த டைம்ல. நான் என்ன சொல்கிறேன், வேல்முருகன் அவர்களோ இல்லை மற்றவர்களோ பண்ணக்கூடிய போராட்டங்கள் வீரியமாக போய் சேரலையே. அதானே வீரியமா போய் சேரலையே. நீங்க அவருக்கு கேட்டதுக்கான பதில் சொல்லணும்ல. இப்ப அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது அதுக்கு மாற்று நடந்திருக்கணும்ல. யாரையும் நான் குறைத்து மதிப்பிடல, அவர்கள் பங்கை அளிக்கிறார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு கட்சியோடு இணைந்து கொண்டு, கட்சியினோடு எல்லா கொள்கைகளிலும் சேர்ந்து கொண்டு, அவர்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் அவரிடம் தோழமையாக சுட்டி காட்டுவது எப்படி? முற்றுமுழுதாக நீங்கள் எதிர் திசையில் நின்று அவர்கள் செய்யக்கூடியதை வீரியமாகவும் எதிர்த்து முறையிடுவது இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் வீரியமாக எதிர்த்து முறையிடலன்னு சொல்லுவேன், உறுதியாக இல்லைன்னு சொல்லுவேன். சேகர்பாபுவோட சண்டையெல்லாம் போட்டார். எதுக்காக போட்டார்? அடுத்த நாள் என்ன பண்ணார்? சண்டை போட்டார். சண்டை போட்டு எதை பெற்றுக் கொடுத்தாரு? எந்த இடத்துல நீங்கள் அவர்கள் இன்னைக்கு கஞ்சா சாராயம் அதிகமாக ஓடுது, எந்த இடத்துல மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க? எந்த இடத்துல அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க? எந்த இடத்துல சட்டமன்றத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக நின்றுருக்காங்க? அது சொல்லுங்கள். நிற்க முடியாது. இதே விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடும் அதுதான், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடும் அதுதான். நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய வெறும் நாடகமாக இருக்கலாம். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஒரு இதாக நீங்கள் கட்டமைப்பை கொண்டு பெரிய அளவில் இளைஞர்களை ஈற்று இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்கிறது ஒரு நச்சமாகத்தான் இவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இவர்கள் இருவர்களையும் இவர்களும் தமிழ் தேசியம் தான் பேசுகிறாங்க, இவர்களுக்கும் மக்களிடம் மக்களோட கோரிக்கைகள் தான் எடுத்துக்கொண்டு பேசுகிறாங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க. அவ்வளோதான். நாளைக்கு வெறும் நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கி நடக்கக்கூடிய கொலைகள், அநீதிகள், இதை அக்கிரமங்கள் இதெல்லாம் எதிர்த்து கேட்டிருக்காங்களா? இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி இத்தனை அமைச்சர்கள் மீது இடி ரைட் நடந்திருக்கு. இதெல்லாம் பற்றி அவங்களோட நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் நிலைப்பாடு என்ன? எவ்வளோ தூரம் இன்றைக்கி பாலம் கட்டினதில் ஊழல், இன்றைக்கி சாராயம் 10 ரூபா பாட்டிலுக்கு வச்சதில் ஊழல், இன்றைக்கி ரோடு போட்டுறதுல ஊழல், இத்தனை ஊழல்கள் இருக்குல்ல, இத்தனை பிரச்சனைகள் இருக்குல்ல. இன்றைக்கி எந்த இடத்துலையும் கோயிலுக்குள்ளே நுழைய முடியலங்கிறான். இன்றைக்கி சாதிய கொடுமை அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி போகிற இடத்துல இன்றைக்கி வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்குள்ளே வெட்டப்படுறான். இன்றைக்கி இவ்வளோ மோசமான நிலைமையில் தமிழகத்தை வைத்து கொண்டிருக்காங்கல்ல. இதுக்கெல்லாம் நிலைப்பாடு என்ன? இவர்களின் நிலைப்பாடு என்ன? நான் சீட்டு அதிகமாக, நீங்கள் கொஞ்சம் சத்தமாக போட்டிங்கன்னா இன்னொரு சீட்டு அதிகமாக கேட்கலாம், இவ்வளோதானே தவிர இதற்கு ஒரு தீர்வாக நீங்கள் எடுத்து கொண்டு வந்தீங்க, நீங்கள் எதிர்த்து நீங்கள் எவ்வளோ தூரம் நின்றுவீங்க? அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து வெளியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டுமே தான் நீங்கள் செவிசாப்பிட. மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து பேசும்போது நீங்கள் அவர் கூட இருந்துக்கிட்டு நானும் அவரும் நண்பர்கள், ஆனால் பார்த்தியா நான் கேள்வி கேட்டேன்னா மக்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவர் இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கலாம், மேபி அவரோட இதுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சீமானுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் அந்த ஃபேஸ் மட்டுமே போதுமா? எப்போ அதிகாரத்துக்கு வருது? இல்லை, அதிகாரத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், 2 விஷயம். நீங்கள்
ஒரு ஒரு ஒரே ஒரு எம்எல்ஏ வைத்துக்கொண்டோ ஒரு 4 சீட்டு கூட்டணியில் போயிட்டு கொண்டோ செய்ய முடியாத பல காரியத்தை நாம் தமிழர் கட்சி தனித்துவமாக நின்று மக்களோடு மக்களாக நின்று செய்து காட்டியிருக்கு. அவரோட தொகுதிக்கு அவர் செஞ்சிருக்காரு தானே, பண்ருட்டி தொகுதிக்கு வேல்முருகன் செஞ்சிருக்காரு தானே. நான் வந்து அதை வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. எல்லா யார் சொல்கிற கூட்டணியில் இருக்கிறவர்களோ இல்லை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையோ நான் யாரும் எதுக்கும் செய்யவில்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆட்சி சரியான ஆட்சியா இல்லையா, இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கிறதா? 550 வாக்குறுதிகளுக்கு மேலே சொல்லி வந்தாங்களே, செஞ்சாங்களா? மதுக்கடையை மூடுவேன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்பீங்களா? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் வாங்கியிருக்கீங்களா? ஏன் செய்யவில்லை என்று கேள்வி தார்மீகமாக கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? இல்லையே. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை வைத்துக்கொண்டு இப்போ நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இது மக்களுக்கான பிரச்சனைகள் தானே செய்கிறோம். இன்றைக்கி வந்து பல இடத்துல வந்து வீடுகள் இடிக்கப்படுது, வீடுகள் இல்லாமல் மக்கள் தெருவில் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி போய் நிற்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்குது. அதுதான் செய்கிறோம். நாங்கள் இதற்காக வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு ஏன் வரல, நீங்கள் எப்போ வந்து ஆட்சிக்கு வருவீங்க? நாங்கள் படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் வந்து எந்த பின் பலமும் இல்லாமல் காசு கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, இல்லை வந்து சாதி பார்த்து ஆள்கள் நிறுத்தாமல் இத்தனை சதவீதம் வாக்குகளை வாங்கி எந்த இடத்துலையும் கூட்டணிக்கு போகாமல் வென்று வந்திருக்க ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் நினைக்கிது இல்லையா? அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை நோக்கி தான் சென்று கொடுறோம். எங்களுக்கு அதிகாரம் என்பது தேவைதான். ஆனால் அதற்கு முன்பு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே இருக்குல்ல. நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் அடுத்த வருடம் ஆகலாம், 2 வருடம் ஆகலாம்ங்கிறதுக்காக இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் செவிசாக்காமல் இருக்க முடியாதுல்ல. இன்றைக்கி அடிப்படை பிரச்சனைகள் இருக்கும்போது அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல அரசியல் கட்சியாக எல்லாருக்குமே நாங்கள்லாம் விஜய் மாதிரி சினிமா ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்புறமா வர்றோம், இல்லை நாங்கள் வென்று முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து மக்கள்கிட்ட கேள்வி கேட்போம், அப்படிலாம் இல்லைல்ல. மக்களுக்காக மக்கள்கிட்ட இருந்து வந்த கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ அவர்களுக்காக செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல. அதாவது சீமானோட அரசியலை அப்படியே வேல்முருகன் நகல் எடுக்கிறாரு. இந்த ஒரு இவர் கொடி மாற்றினார். இப்போ ரீசெண்டாக அவரோட கொடி மாற்றினார், புலி லட்சணை வச்சு ஒரு கொடி மாற்றினார். அதுலேருந்து சீமானோட எல்லா அரசியலிலும் வேல்முருகன் வந்து நகல் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்துச்சு. அதற்கு எதிர்மறையாக வேல்முருகன் தான் சீமானுக்கு அரசியல் சொல்லி கொடுத்ததே. சீமான் தான் வேல்முருகன்கிட்ட இருந்து நகல் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. இன்னொரு அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆணைமுத்து ஐயாவுக்கு அவர் 2 நாளைக்கு முன்னாடியே 100 ஆண்டு நடத்தி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் சீமான் நடத்துவது விமர்சிக்கப்படுது. இது முற்றிலும் தவறானது. நாங்கள் இதற்கு முன்பே இதுக்கான திட்டமிட்டது தான். அந்த இடம் சரியாக அமையாததால் இதற்கான திட்டங்கள் நடந்துட்டு, அதுவும் இல்லாமல் அடுத்த கட்டமாக நாங்கள் திருச்செந்தூரில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்ததுனால தான் தாமதமாகி போனதே தவிர, இந்த கட்சியிலேருந்து போனவங்க அங்கே இருக்காங்க, இந்த கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க, என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தகவல் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை முன்கூட்டியே செஞ்சாங்க. இதற்கு முன்பு ஆணைமுத்து அவர்களை எத்தனை முறை இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி கொண்டாடி இருக்கிறது, அவர்களை போட்டி இருக்குது. அவர்கள் ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்காங்க, அவரை பற்றி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அது மாற்றுக்கிறது. நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய அத்தனையும் அவங்க அதோட காப்பியாக தான் போய் நிற்கிறாங்க. ஆவணப்படம் வெளியிடுறதா இருக்கட்டும், மேடை அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே நான் வரவேற்கிறேன். அதில் வந்து நான் மாற்றுக்கிறது சொல்லலை. ஆனால் இதற்கு முன்பு இந்த முறை நீங்கள் இன்றைக்கி ஆணைமுத்து அவர்கள் ஒரே ஒரு சுவரட்டி அவர்களை புகழ் வணக்கம் செலுத்தியோ இல்லை அவர்களை பற்றி புகழ் பாடியோ ஏதாவது ஒரு சுவரட்டி இதுக்கு முன்பு எங்கேயா ஒட்டி பார்த்துருப்பீங்களா தமிழக வாழ்முறை கட்சி? இல்லை அவர் ஒரு அறிக்கை விட்டு பார்த்துருப்பீங்களா? இல்லை கலியபெருமாள் அவர்களை பற்றி அறிக்கை விட்டு பார்த்துருப்பீங்களா? இருக்காது. இப்போ அவங்க கொண்டாடினா ஒரு தேவை இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக நாம் தமிழர் கட்சி எதெல்லாம் செய்யுதோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை அவங்க செய்கிறாங்க. அவங்க ஏன் போட்டி போடணும்? அவங்க ஆல்ரெடி சட்டமன்றத்துக்கு போயிட்டாங்களே. இல்லை, திமுக கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் அதானே. திமுக வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியாக இன்னைக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் கொண்டு வரணும். அவர்கள் தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள். இங்கே போகக்கூடிய மக்களும் அண்ணன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சமும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் அவர்கள் மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கக்கூடியும் எப்படியாவது டைல்யூட் பண்ணணும், அதிலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும், இவர்கள் தான் உண்மையானவர் என்று கொண்டு போக வேண்டும் சொல்லி கொடுக்கப்பட்ட அஜெண்டாவுக்கு அவர் வேலை செய்கிறார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இன்றைக்கி அவர் பேசுகிற எல்லாமே 26 தேர்தலுக்கு அப்புறம் இது நடக்குமான்னு பாருங்கள். நானும் நீங்களும் உட்கார்ந்து ஒரு பேட்டியில் பேசுவோம். அன்னைக்கு எப்படி அந்த கட்சி இருக்குன்னு பாருங்கள். 26 தேர்தலில் திமுக மண்ணை கவி விட்டது என்றால் இந்த கட்சி சுத்தமாக தமிழ் தேசியத்தை பற்றி பேச விட்டுருவாங்க, எதை பற்றியுமே பேச விட்டுருவாங்க, அப்படியே அமைதியாக கரைஞ்சி நிற்கணும். இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட்டு. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு இடையூறாக நின்றுங்க, நீங்கள் போய் இடையில நின்றுங்க. நீங்கள் இப்போ புலியை எடுத்துக்கு முன்னாடி வச்ச மாதிரி நான் அதை பற்றி இப்போ புலிகளை வைத்துக்கொள்ளட்டும், புலியை அவர்கள் சின்னத்தை வைத்துக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால்
நகல் தான், அசல் தான். ஒரிஜினல் எப்போதுமே ஒரிஜினலாக தான் இருக்கும். அவர்கள் என்னதான் முட்டி மோதினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் எடுத்து கொண்டு போக முடியாதே தவிர, ஏன்னா உண்மையும் நேர்மையுமாக இருந்தால் அவர் செய்த தியாகங்கள் யாரும் மறுத்து சொல்ல. அவர் இதுக்கு முன்னாடி பல உதவிகள் செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் நான் மாட்டுறேன். ஆனால் ஒரு கட்சியாக இன்னைக்கு இத்தனை மாவட்டங்களில் சென்று சேர்ந்து இத்தனை மாவட்டங்களில் பிரச்சனைகளில் முன்னிறுத்தி பேசி இந்த அளவுக்கு வீரியமாக அவர்கள் செயல்பட தொடங்கியிருப்பது எப்போ என்னன்னா இந்த ஒரு 6 மாத காலமாக தான். அவ்வளோதானே தவிர அது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட், அவ்வளோதான். நாம் தமிழரோட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இந்த மாநாடாக இருக்கட்டும், இது தேர்தலில் 2026 தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் தேர்தலுங்கிறது ஒரு இதே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் பிரச்சனை, மக்களுக்கான விஷயங்கள் செய்யக்கூடியது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி நோக்கமாக தவிர, தேர்தல் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்பது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு. எந்த தேர்தலையுமே மிகவும் எப்படி சொல்கிறது, வரவேற்று அதற்காக முன்னேற்பாடோட தயாராக நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாளைக்கு தேர்தல்னாலும் தயாராக நிற்போம். இது ஒரு எப்படி சொல்கிற ஒரு சம்பிரதாயமாகவோ இதுவோ இல்லை. இது எங்களுக்கு அது பார்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இது எங்களுக்கு எங்களோட வாழ்வியலோடு கலந்து பகுதி தான். நாளைக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இதற்காக ஒரு முன்னேற்பாடு செய்யணும். இதற்காக நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி 130க்கு மேலே வேட்பாளர்களை அறிவித்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. எதை பற்றியுமே நாங்கள் கவலைப்படலையே. நாளைக்கு எந்த கூட்டணி போகணும், இவர் வருவாரா அவர் வருவாரா, இல்லை இவர்கள் கூட்டணி போகிறதுனால நம்ம இந்த வேட்பாளரை மாற்றணுமா, அப்படிலாம் இல்லாமல் நேரடியாக இந்த மாவட்டத்துக்கு இந்த தொகுதிக்கு இவர் தான் சரியானவர் என்று கணித்து இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்கல்ல இத்தனை பேரை. அப்போ நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வேகமாக 2026 தேர்தலை நோக்கி போகுது. அப்போ இதை தாண்டி நாங்கள் செய்யக்கூடிய கடமைகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு இடத்திலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி தொடர்ச்சியாக எங்களோட பரப்புரைகள் இருக்கும். அது அன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒன்று சேர்த்து அதற்கான தீர்வுகளை நோக்கியும் எங்களோட பயணம் தான் போகும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.